எஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட்டு வந்து இது ஃபுல்லாக ஆக்சுவலாக இதில் தண்ணி இருந்துச்சு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபேனில் வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு, இன்றைக்கி வந்து மறுநாள் காலையில் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைட்டாக பேனில் வச்சு இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட உங்களுக்கு இதுவாகிடும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கு அடுத்து என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஹீட் வச்சு இதை வறுத்தா போதும். ஸோ வறுத்துட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வைங்க. இது வந்து ஆக்சுவலாக மூடி போட்டு மூடிடக்கூடாது, ஏன்னா இது வேர்த்துரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட வந்துட்டு சில நட்ஸு சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிஸ்தா நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ராகிக்கு நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் பிஸ்தா, 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நாம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முழு முந்திரியாக நான் வந்துட்டு 100 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது இந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆனால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லோரும் சொல்லுவீங்க, என்ன சொல்வீங்க அப்படின்னா, லைக் தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் 1 இயர் பேபிங்கிறனால நான் வந்து இந்த தோலை உரிக்காமல் நான் வந்து இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண போகிறேன் இதை. எஸ், ஃபைனலாக அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நான் 3 நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க பம்கின் சீட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சன்ஃப்ளவர் சீட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வேண்டாம், நான் வந்து 3 நட்ஸ் மட்டும்தான் நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது 3மே போதுமானது தான். ஸோ இது 3 மட்டும் நான் மில்லட் கண்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு மாவு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இது மட்டுமே போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது நீடட் அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட வந்துட்டு நீங்கள் பம்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீடும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த மில்லட்க்கு வந்து இது போதும். ஏன்னா நான் வேறு எதுலேயுமே வந்து நான் நட்ஸ் வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணல. ஸோ இதில் மட்டும் கொடுக்கறதுனால இது 3 மட்டுமே நல்ல போதுமானது ஒன்று. அதனால இது 3 மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பவுட்ரு பார்க்கலாம்.